நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்குற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பாரு. உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயிற பார்த்த கண்ணமா இருக்கல தர. அதானே செலதுற பூம்பார பட்டை குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுறு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பச்சா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழிக்கறின்னா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும். இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு. தரணே தீர்த்தமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குறுக்கலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு பிள்ளைய சும்மா வாட்ட சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடு. சரி தோற. ஏன் கொடுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய காலத்து SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. அத்திமரம் அந்தியில பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்திமரம் அந்தியில பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு. ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது? வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட்டா மனுஷன் எப்படி உள்ள போறதா? எப்படி விட போ. ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்ச கோலம் முடிச்சிருவேன். நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில வா பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற. வெளில வரணும்னா 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆளை பாரு. சரி குழந்தை குழந்தை சரி போடுறேன். நான் போடு. 1 5 2. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. இது முக்காலி எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். பாத்து பாத்து பாத்து. நீ பாத்து வா. மெதுவா. பாத்து வா. அட இட்லி துணி. இத விட்ட வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம சாக்கடை இருக்கணும்ல. இட்லி திரும்ப சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி, இது என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும், இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ, உங்க பெரிய தலை வர சொல்லு, அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. கட்டவன் ஏனுங்க, முகத்துக்கு பூசல் போட்டீங்களா? ஆமாயா, வேணா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா, நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கு என்னப்படி? அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு. விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ, ஆன வேலை சொல்றீங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன கொஞ்சம் சும்மா கொடுப்பாங்க. குடித்தா வாங்கிக்கணுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி?
இந்த பிடிச்சப்ப எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணே. கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன். 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 6 ரூபாய். நாகரியா நாகரியா வாயா. காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டம் வாங்க காசு வேணும் தெரியும் உனக்கு. வாயா. கட்டுப்படி அளவு கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டம் வரல வேணாம். ஆமா போடா. ஓனி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வேற ஏன் வாங்குவாங்க? என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு வாங்கும்போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணப்படியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணா இங்க வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு நீ நல்லா இருக்கணும். நீங்க ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பார்த்துட்டு அது ஒண்ணு இல்ல இருந்து பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதா, வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை, அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆள விடுற சாமி. என்னையா அது? கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாருங்க பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரர ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற எனக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொண்ணை பட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா. யோ, உனக்கு எதுக்கு அது? இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காது, நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அத வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல. எனக்கு மேல இருந்து தானா விழும். விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலை ஒத்து வராம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே. நின்றா. இவரு பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல, பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்க? முழிய பாரு மொழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டேன்னா. ஓ, போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். கொஞ்சம் முகர கட்டி. என்ன என்ன கோமா? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற. இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி வந்தீங்கன்னு இதெல்லாம் மல்லி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க. அது ஜாக்கெட் இல்லையா? ஓ, பண்ணினாக்கும். சரி, சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ, இல்லையா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையா? என்ன மல்லி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. பொய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கிறேன். நீ சும்மா உங்க புராணே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி, காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும். இரு வரேன்.
டாக்டரோ தண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா பெரியாத்தா சொல்லும். மழையில நனையுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புல குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் எதுவும் வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்கினு சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கூட வாங்கினு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்கினு சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கேட்டதோட விட்டுக்கலாம் இல்லைங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சத்தை அழிக்க வர கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி போட்டு வச்சு கொலுசு. டாக்டர்மோ நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்திலியா? அது இல்லைங்க. வேற என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க வாருங்க. குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்னடா இது? அத்தி பூத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உள்ள வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? உத்து போன வரத ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசுற காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் அழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அத நினைச்சேன் ஐயா. இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அத்தை நீ பெரிய ஆளத்த. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்தை மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊரை விட அத்தை, மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு காசு மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்கெல்லாம் வெதப்பா இருப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்த பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார், தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வெறிச்சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறைய. நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் ஒரக்க பேசிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். டாக்டர்மோ, டாக்டர்மோ, என்ன கதவு பூட்டி இருக்கு? ஏன் கொஞ்சமா டாக்டர்மா பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமான்னு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கடா பார்த்தேன்? சரி சாங்கண்ணே, டாக்டர்மா பாத்தீங்களா? இப்பதான் ஊர் பிரிவுல பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருந்துச்சு, போய் பாரு. ஆனா இவருக்கு பக்கத்துல கண்ணு தெரியாது. இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாராம். குழந்தை அது வேற யாராவது பிள்ளையா இருக்கும். ஊருக்குள்ள போய் பாரு. அடவாயா, எங்க போயிட்டாங்க சொல்லாம. டாக்டர்மா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடின? இந்தாங்க முதல்ல இதை பிடிங்க. உங்க பூ என்ற மாடு மேஞ்சதுல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன்.
அது இருக்கட்டும். என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ வாங்கிட்டேனுங்க. அதை கடனுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட காட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ அது குடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசு தான் இருக்கு? ஒண்ணா? சரியா பாருங்க. ம்ஹும். வாங்கும்போது 2 இருந்துச்சுங்களே. பெரியத்த நீங்க கோயில் பிறகுதான் சொல்லிச்சா? நான் கோயிலுக்கு போனேனுங்க. அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த பூ பறிக்கும் போதானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா இந்த ஒத்த கொலுசை நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஜோடியோட திரும்பி வரேன். டாக்டர்மா டாக்டர்மா அந்த கொலுசு தர போனீங்களா? அப்ப பாறை வழி ஏறும்போது வலிக்கு விட்டு கீழே வந்துட்டேனுங்க. அடிப்பட்டு தானுங்க மிச்சம். ஆனா கொலுசு கிடைக்கலங்க. பாத்து ஏறணும்ல, கொஞ்சம் மருந்து போடுறேன். டாக்டர்மா கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. வலிக்காம இருக்கத்தான் மருந்தே போடுறது. வலிக்குதா? சும்மா ஜில்லுன்னு இருக்குதுங்க. டாக்டர்மா அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? ஏ எதுக்கு? இல்ல நம்ம மாட்டு கட்டிப்பிட்டு 2 நாளா மாமான்னு கத்துது. அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா குடி. ம். குழந்தை ஆ கொஞ்சம் இரு. அந்த சட்டையை கழிச்சிட்டு இதை போட்டுக்க. ஐயோ எங்கிட்ட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல போட்டுக்க. சரி பிரியமா கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. ம். ஒட்டி விடுங்களா? ம். இந்த சோகு வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தக்க வெத்தல வாங்கிக்கலாமுங்க. இதுல பொட்டுக்காம முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க. அப்புறம் இதுல உங்க மாத்திரை வந்து இதை வாங்கி போட்டுக்கலாமுங்க. அப்புறம் தூங்கும்போது குளிர்காது பாருங்க. வாருங்க. ஏய் இரு. என்கிட்ட இருக்கிற இந்த ஒத்த கொலுசு இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது. மல்லி சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அருப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேன் எனக்கு. நான் வேணா காசு தரேன். வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க. திருப்பி ஒண்ணும் இல்லைங்க. நான் பாத்துக்கிறேனுங்க. ஐயோ குழந்தை ஐயோ இங்க பாரியா. யோ கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கேயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ பூத்துனுச்சா? டாக்டர் நமக்கு தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி போல தேடி பார்த்தேன். ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன மல்லி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? இனிமே என் மூஞ்சில முழிக்காத. மல்லி பேசாத. நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சிட்டாரா. இனிமே மல்லி கொலுசு கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. ஏமாடு ஏமாடு.